ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சண்டே பண்ணாம நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில், இந்த வீடியோ மூலமாக பார்ப்பதில் நான் மிகவும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ நம்ம ஜூன் மாதத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நம்ம அடிப்படையில் நிறைய தீம் பற்றி நம்ம டாபிக் பார்த்தோம். போன வாரம் என்ன டாபிக் பார்த்தோம்னா, கிறிஸ்துவில் வளர்றதுல கிருபையில் வளரணும்னு பார்த்தோம் போன வாரம் டாபிக். ஸோ இந்த வாரம் டாபிக் என்னன்னா, ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்னா, டிலைட் இன் காட்ஸ் வேர்ட். ஓகேயா, தேவனுடைய வார்த்தையில் மகிழ்ச்சி. ஓகேயா, ஸோ நீ டாபிக் என்னது? தேவனுடைய வார்த்தையில் மகிழ்ச்சி. டிலைட் இன் காட்ஸ் வேர்ட்ஸ். டிலைட் இன் காட்ஸ் வேர்ட்ஸ். ஸோ தேவனுடைய வார்த்தையில் மகிழ்ச்சி. ஸோ தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றி வாழ மாட்டார்கள். ஓகேயா, ஸோ உலகத்துல எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு, அப்படிதானே? நல்ல வார்த்தை இருக்கு, கெட்ட வார்த்தை இருக்கு. ஆனா நல்ல வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம், கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்றோம். ஆனா அது தேவனுக்கு பிரியமானது. நல்ல வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமானவைகள். ஓகேயா, ஸோ நல்ல வார்த்தைகள்னா எது? வேத வசனத்தின் வார்த்தைகள். ஓகேயா, ஆண்டவர் சொன்ன எல்லா, பைபிள் சொன்ன எல்லா வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தை. ஓகேயா, எத்தனையோ ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க, வார்த்தைகள் எழுதியிருக்காங்க. ஆனா எத்தனையோ வார்த்தைகளுக்கு எழுத்து மட்டும்தான். ஆனா இந்த வேத வசனத்தின் வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவர் சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் இந்த தேவனுடைய வார்த்தைகள். ஸோ தேவனுடைய வார்த்தையில எப்பவுமே இருக்கும், என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். ஓகேயா, ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு மகிழ்ச்சி இந்த வேத வசனத்துல நிச்சயம் கிடைக்கும். ஸோ வேதாகம் ஒரு ஆவிக்குரிய உணவு. நம்ம சரீரத்துக்கு உணவு கொடுக்குறோம். ஆவிக்குரியதுக்கு என்ன உணவுனா வேத வசனம். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உணவு மாதிரி. ஒவ்வொரு வேத வசனமும் நமக்கு ஒரு உணவு மாதிரி. ஸோ அதை என்ன செய்யணும்? டெய்லியும் நம்ம சரீரத்துக்கு உணவு போடுறது போல நம்ம டெய்லியும் நம்ம ஆத்மாவுக்கு என்ன செய்யணும்? ஆவிக்குரிய ஆத்மாவுக்கு என்ன செய்யணும்? உணவு போடலாம். என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுத்த பைபிள் என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஓகேயா, டெய்லி வாசிங்க. நீங்க என்ன செய்வீங்க? வேறொன்றே நீங்க வாட மாட்டீங்க. ஓகேயா, ஸோ இதை பத்தி, இந்த தேவனுடைய வார்த்தையில் மகிழ்ச்சியா இருப்பதை பத்தி ஒரு அழகான வசனத்தை ஆண்டவர் பேசினாரு. ஸோ என்ன வசனம்னா, எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாடுல சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2 வசனங்கள் மற்றும் 3 வசனங்களை வாசிப்போம். ஸோ பைபிள் இருக்கிறவங்க என்னோட சேர்ந்து வாசிங்க. பைபிள் இல்லாதவங்க நான் ஸ்கிரீன்ல போடுவேன், அதை பார்த்து வாசிங்க. என்னோட சேர்ந்து வாசிங்க. வாசிக்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஓகேயா, கடைசி கீ பாயிண்ட் என்ன? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சோ நாம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. ஓகேயா, சோ தேவனுடைய வார்த்தையை கடமையாக மட்டும் அல்ல வாசிக்கக்கூடாது. அதை எப்படி வாசிக்கணுமா? மகிழ்ச்சியுடன் நேசிச்சு ஆண்டவர் வார்த்தையை ருசிச்சு செய்யணுமா? அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசிக்கணும். ஓகேயா, ஸோ தேவனுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அந்த வேத வசனத்தை செய்யணும்? அன்பு காட்டணும். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனோட வார்த்தை மட்டுமல்ல, அது அன்பு காட்டுகிற ஒரு பிரியமான வார்த்தையா என்ன செய்யணும்? சொல்லணும். ஸோ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கணும். ஓகேயா, ஸோ நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வேதத்தில் என்ன செய்யணும்? பிரியமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? டெய்லி வேதாகம் படிக்கணும். டெய்லி தேவனுடைய வார்த்தையை கேட்பது. ஸோ நம்ம சண்டேஸ், எல்லா சண்டேஸும் சர்ச்சுக்கு போகிறோம். அங்கே பாஸ்டர் சொல்கிற மெசேஜை கேட்குறோம். அதை அப்படியே அந்த காலம் விட்டுறக்கூடாது. ஓகேயா, நீங்கள் அப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்க இல்லைன்னா யூடியூப்ல இந்த மாதிரி நானும் வீடியோ போடலாம். இது தேவ வார்த்தை தான், இது கேட்கலாம். வேற நிறைய பாஸ்டர்ஸ் என்ன செய்வாங்க? ஆன்லைனில் போடுவாங்க. அதை நீங்கள் கேட்கும்போது தேவ வார்த்தை கேட்க உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த வசனத்து மேலே ஒரு பிரியம் வந்துடும். ஓகேயா, இதை விடாம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். 2வது பாயிண்ட் என்னன்னா, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவன். சோ தியானம் என்பது வெறுமன வாசிப்பது மட்டும் இல்லை. ஓகேயா,
ஸோ தியானம் என்பது இயேசுவை நேசிக்கிறார் அப்படின்றது வாசிக்கிறது மட்டும் இல்ல, என்ன செய்யணும், வசனத்தை ஆராய வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஓகேயா? ஸோ இது எப்படி வந்தது, இந்த கதையுடைய பின்னணி என்னென்னமே என்ன செய்யணும், அதை ஆராய்ந்து வசனத்தை வாசிக்க வேண்டும், அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, வசனத்தை வந்து ஏனோதனமா வாசிக்காம, கடமைக்காக வாசிக்காம, அந்த வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லணும், புரிய கொள்ளணும். ஓகே, வாழ்க்கையில் அந்த வசனத்தை புரிந்து கொள்ள மட்டுமல்லாம அந்த வாழ்க்கையிலும் அதை செய்யணும், பயன்படுத்தணும். ஓகேயா? சோ மூணாவது பாயிண்ட், நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரம். ஓகேயா? இது ஆவிக்குரிய வளர்ச்சியின் ஒரு பகுதியா இந்த வசனம். நீர்க்கால்களில் ஓடப்பட்ட மரம். ஓகே, இது இந்த மரம் வந்து வாடாது, வளர்ச்சி அடையும், கனி கொடுக்கும். எந்த மரம்? இந்த நீர்க்காலி ஓரமா நடப்பட்ட மரம் என்ன செய்யுமா, வாடாதான், வளர்ச்சி அடையுமா, கனி கொடுக்கும். ஓகே, மூணும் இது என்ன செய்யும், கலந்துருக்கு. அதே போல இதே எக்ஸாம்பிள்ல தேவனுடைய வார்த்தையிலே வேறொன்று விசுவாசிச்சா என்ன கிடைக்கும் பாருங்க, ஆவிக்குரிய பலம் பெறுவான், சோதனைகளில் நிலைத்திருப்பான், மூணாவது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். மூணு எவ்வளவு சூப்பரா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கிடைக்க என்ன செய்யணும், ஆவிக்குரிய பலம் கிடைக்கும், சோதனைகளை நிலைத்திருப்பீங்க, மற்றவங்களுக்கு நிலைத்திருப்பீங்க, எல்லார் கண்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. எப்போ? இந்த நீர்க்காலில் ஓடப்பட்ட நடப்பட்டு. ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, the time has come, the fruit will store. ஓகேயா? தேவன் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சரியான நேரத்தில் பலன் கொடுக்கிறவர். ஓகேயா? ஆண்டவருக்கும் டைம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம கேட்போம், எனக்கு இப்பவே வேணும், எனக்கு இப்பவே வேணும், ஏசப்பா நீ செஞ்சே ஆகணும், எனக்கு இப்பவே செஞ்சே ஆகணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வம்பு பிடிப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, ஆண்டவருக்கு என்ன செய்யுது, ஒரு டைம் இருக்கு, அவர் டைம் வச்சிருப்பாரு, இவனுக்கு இந்த டைம்ல செஞ்சா இது பெஸ்டா இருக்கும், கரெக்டாக வச்சிருப்பாரு. ஸோ அவர் அந்த செய்யற டைம்ல செய்யும் போது என்ன செய்வாரு, ஒவ்வொரு நாடத்திலும் சரியான நேரத்தில் தன் காலத்தில் தன் கனியை தந்து, அதுக்கான காலம் உங்களுக்கு ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்காரு, அதை கண்டிப்பா செய்யற வரைக்கும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதனால நீங்க அவர் செய்யற வரைக்கும் விசுவாசத்தை என்ன செய்யறாதீங்க, விட்டுறாதீங்க, நல்ல குணங்களை விட்டுறாதீங்க, தேவனுக்கான சேவையை செய்யுங்க, செய்ய மறந்துடாதீங்க. ஓகேயா? இவை அனைத்தும் கனிகளாக வெளிப்படும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சா கிடைக்குமா, தேவன் செய்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஓகேயா? இது நம்ம நினைப்பது மட்டும் நடக்காது. தேவனுடைய சித்தத்தில் வாழும் மனிதனுக்கு வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார் என்பது அர்த்தம். ஓகேயா? ஸோ சேவலாம் யாருக்கு தெரியுமா, சும்மா நினைச்சா நடக்காது, அந்த மாதிரி நடக்காது. அதாவது எந்த மனுஷன் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்றானோ அவன் வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிப்பார், அவன் செய்வ எல்லா எதையும் வெற்றி அடைவான், எல்லாமே வாய்க்கும். ஓகே, ஸோ முக்கிய செய்தி என்னன்னா, வேதாகமத்தில் வேரூன்றிய வாழ்க்கை ஒருபோதும் வாடாது. ஓகே, அதனால என்ன செய்யணும், டெய்லி பைபிள் வாசிங்க, அந்த வேத வசனத்துல வேரூன்றுங்க, அது எப்பவும் வாடாது. உலகத்தின் கருத்துக்களில் அல்ல, தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றியவராய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவீர்கள். இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல ஒரு புது டாபிக்கோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் God bless you.